அந்த யமுனக்கரையில ஒரு நிகுஞ்சத்து வாசல்லையே பழி கிடக்காராம். இத்தனை பேரை தியாகம் பண்ணிவிட்டு ராதா தரிசனத்துக்கு காத்துட்டு வந்த ராதா கிருஷ்ணனை கடாட்சிக்கவே இல்லை. வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு ஜென்ம ஜென்மமா தபஸ் பண்றா. அவனுடைய சரணம் கூட தெரியல. எங்க இருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னா, யஸ்யா கதாபி வசனாஞ்சன கேலனோத்த தன்யாதி தன்ய பவனேன கிருதார்த்தமானி. அந்த யமுனக்கரையில ஒரு நிகுஞ்சத்து வாசல்லையே பழி கிடக்காராம். ஏன் கிருஷ்ணன் பழி கிடக்கான்னா, அங்க ஜலம் எடுக்கிறதுக்கு ராதா வருவலா. இத்தனை பேரை தியாகம் பண்ணிவிட்டு ராதா தரிசனத்துக்கு காத்துட்டு இருக்கார். அந்த ராதையே மணிக்கணக்கா காத்துட்டு இருக்காரு. வரப்போறா வரப்போறா வரப்போறான்னு வந்துட்டா. வந்த ராதா கிருஷ்ணனை கடாட்சிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. இப்படி தலையில போட்டு வருவாளுன்னு இந்த விரஜபூமியில் இதான போட்டு வருவா ஸ்திரீகள். கிருஷ்ணனை பார்த்த உடனே இப்படி போட்டுக்கிறாளாம், பார்க்கவே மாட்டேங்கிறா. அவ பார்க்காட்டாலும் பின்னாடியே போற. அந்த குடத்தை கொண்டு வந்து யமுனையில் இப்படி மொண்டு அந்த தீர்த்தத்தை அப்படி எடுத்துண்டு அப்படி இடுப்புல வச்சுண்டு லாகவமா ஒரு ஸ்டைலா திரும்பினாளாம். அவ மேலாக்கு இருக்கு பாருங்க, அந்த மேலாக்கு அப்படியே படபடபடன்னு பறந்து கிருஷ்ணன் மேல பட்டுடுதான். உடனே அவர் கிருஷ்ணாவதாரமே கிருதார்த்தமாச்சுன்னு நினைச்சாராம். கிருதார்த்தமானி. ராதையினுடைய வஸ்திரம் மேலப்பட்ட உடனே இந்த அவதாரமே கிருதார்த்தமாச்சு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ணனே அப்படி சொல்லணும்னா அந்த ராதை எப்பேற்பட்டவள். இது துணிச்சல் வேணும் இப்படி பேசுறதுக்கு. அவர் என்னமா பேசினார் அப்படின்னா, அவதார புருஷர் ராதா ஹிருதயம் தெரிஞ்சு. யஸ்யா கதாபி வசனாஞ்சல கேலனோத்த தன்யாதி தன்ய பவனான பவனேன கிருதார்த்த. பொதுவா கிருஷ்ணாவதாரம் என்னத்துக்கு அவதாரம்னா, பூபார நிவர்த்திக்கு பண்ணினா, குருக்ஷேத்திர யுத்தத்துக்காக அவதாரம் பண்ணிது, கீதை சொல்றதுக்காக அவதாரம் பண்ணினா, இப்படி 1000 காரணம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு தெரியுமோ, ராதைக்காதான் அவதாரம். கிருதார்த்தமானி மானி. இப்படி எல்லாம் புடவ தலப்பு மேலாக்கு தலப்பு மேலப்பட்டதுக்கு தன்யோகம்னு சொல்றானே ஒருத்தன். காமியம் யோகீந்திர துர்கமகதிஹி மதுசூதனோபி. வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு ஜென்ம ஜென்மமா தபஸ் பண்றா. அவனுடைய சரணம் கூட தெரியல. யோகிகள்லாம் தேடக்கூடிய பரமாத்மா யோகீந்திர துர்கமகதிஹி மதுசூதனோபி. அப்பேற்பட்ட கிருஷ்ணனே எந்த ராதாதேவியினுடைய அந்த வஸ்திரம் மேலப்பட்ட உடனே கிருதார்த்தமானேன் அப்படின்னு சொன்னானோ, அப்பேற்பட்ட ராதாதேவி இருக்கக்கூடிய பிருந்தாவனம் இருக்கிற திசையை நோக்கி நமஸ்காரம் பண்றேன். இதுதான் முதல் ஸ்லோகம். முதல் ஸ்லோகமே இப்படி இருக்குன்னா 200 ஸ்லோகம் இப்படி இருக்கு. 200 சொச்சம் ஸ்லோகம் இருக்கு. இது எல்லாம் அதை ஒருத்தரை பார்த்துட்டா அப்புறம் கிருஷ்ணனை திரும்பியே பார்க்க மாட்டா, ராதா சரணத்தை முடிச்சுருவா. அப்ப இது முழுக்க கேட்டுட்டா போறோம், அப்புறம் கிருஷ்ண பக்தி போயிடும், ராதா பக்தி வந்துடும். அவ்வளவு அருமையான ஸ்லோகங்கள். இதகரி வம்சர்னு ஒரு மகாத்மா இது பண்ணிருக்க. இப்படி ஒரு பிரேமம் இருக்கிறதுனாலதான் கெஞ்சரார். வதசி யதி கிஞ்சிதபி. ராதையோட பிரபாவம் தெரிஞ்சாதான் 19வது அஷ்டபதியே நம்மால மனசுல ஏத்துக்க முடியும். இல்லைன்னா ஒரு பொம்மநாட்டி பார்த்து இப்படி கெஞ்சினானேன்னு தோணும். ஒரு ஸ்திரீயை பார்த்து இப்படி கெஞ்சுவாளா ஒருத்தர், காமியா கிருஷ்ணன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.